ஏன்ற ஒரு நபர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு பொண்ணை ரேப் பண்ணிடுறாரு. கவர்மெண்ட்டுக்கு இது தெரிய வருது. தெரிய வந்ததும் ஏன்ற நபருக்கு ஹெவியான பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. தூக்கு தண்டனையோ இல்லை மரண தண்டனையோ அவருக்கு கொடுக்குறாங்க. இது கொடுத்ததுனால சொசைட்டியில் ரேப்பை தடுக்க முடியுமா? அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் இன்னொரு விஷயமும் பண்ணலாம். அவர் திருந்தி வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்படி பண்ணால் ரேப்பை சொசைட்டிலேருந்து தடுக்க முடியுமா? இந்தியா இது ரெண்டுத்தில் எது ஃபாலோ பண்ணுறாங்க? இந்த வீடியோவில் அதை பார்ப்போம். எஸ், தியரிஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட். ஹலோ எவ்ரிபடி, ஐம் அரவிந்தன். வெல்கம் டு அரவிந்தன் லா ஸ்டடீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தியரிஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்னா என்ன? பனிஷ்மெண்ட் அஃபண்டர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கே ஒரு சில தியரிஸை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் ஒரு 4 தியரிஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. டிட்டரன்ட் தியரி, ரெட்ரிபியூட்டிவ் தியரி, ப்ரிவென்டேட்டிவ் தியரி, ரிஃபார்மேட்டிவ் தியரி அப்படின்னு 4 தியரிஸை சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தியரி என்னன்னு பார்ப்போம். டிட்டரன்ட் தியரி. இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மி பென்தம் அப்படின்ற ஒருத்தவர். ஸோ இந்த தியரியில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஹெவியஸ்ட் பனிஷ்மெண்ட் அஃபண்டருக்கு கொடுத்து க்ரைமை நம்ம ஃப்யூச்சரில் தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி தடுப்பாங்க? பயம் மூலியமாக தடுத்து நிறுத்தலாம். ஃபியர் அப்படின்னா, ஸோ இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு, அவருக்கு ஒரு உச்சகட்ட தண்டனை கொடுத்தாங்கன்னா மக்கள்கிட்ட அதை பார்ப்பாங்க, போவோம், அந்த விஷயம் போய் சேரும். மக்கள் அதை பார்த்து பயத்தின் மூலியமா அந்த தப்பை திருப்பி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த டிட்டரன்ட் தியரி. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏன்ற நபர் ரேப் பண்ணுறாருன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அவர் அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு ஹெவியஸ்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்ற பேரில் அவர் அதே இடத்துல நிற்க வச்சு ஷூட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே, ரேப் பண்ணுற அஃபண்டரை. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, அந்த சொசைட்டிக்கே பயம் வரும். இதுக்கப்புறம் ஒரு பொண்ணை தொடணும் அப்படின்னா அவங்களுக்கு பயமும் வரும் அப்படின்ற கான்செப்ட் சொல்லக்கூடியது தான் டிட்டரன்ட் தியரி. இப்போது டிட்டரன்ட் தியரியை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா அதுக்கு 3 செட் ஆஃப் ரூல்ஸை நம்ம மஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் டிட்டரன்ட் தியரியை ஃபாலோ பண்ண முடியும். ரூல் நம்பர் 1 என்னன்னா, சீரியஸ் ஆஃப் க்ரைம். அந்த க்ரைமுடைய சீரியஸ் ரேட்டை வச்சு தான் நம்ம அஃபண்டரை பனிஷ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் பிக் பாக்கெட் அடிக்கிறாருன்னா அவருக்கு போய் நம்மளால டெத் சென்டென்ஸை கொடுக்க முடியாது. செகண்ட் திங், கிராவிட்டி ஆஃப் த க்ரைம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஏன்ற நபர் இருக்காரு, பியை மர்டர் பண்ணிடுறாரு. ஸோ இங்கே ஏக்கு வெறும் 5 லட்ச ரூபாவோ 10 லட்ச ரூபாவோ காம்பன்சேஷன் கொடுத்தா மட்டும் போதுமா ஃபைனா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அவர் ஒரு மர்டர் பண்ணியிருக்காரு, அதனால அவருக்கு உச்சகட்ட பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், டெத் சென்டென்ஸோ இல்லை லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டோ நம்ம கொடுத்து தான் ஆகணும். இம்பேக்ட் ஆஃப் த ஜென்ரல் பப்ளிக், இதுதான் தேர்ட் திங் கன்சிடர் பண்ணணும். இம்பேக்ட் ஆஃப் த பப்ளிக்னா ஒன்றும் இல்லை. நான் இப்போ நம்ம கதைக்கே வேணேன். நம்ம பைக்கில் ரோட்டில் போயிட்டே இருக்கிறோம், திடீர்னு போலீஸ் வந்து ஹெல்மெட் போடாதவங்கள பிடிக்குது அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஹெல்மெட் போடலை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ரூட்டை மாற்றி என்ன பண்ணுவோம், பக்கத்தில் எங்கே குறுக்கு சந்து இருக்குது, அப்படி இல்லைன்னா பக்கத்தில் அக்கா கடையிலையோ அண்ணன் கடையிலையோ போயிட்டு, அண்ணா இங்கே எங்கே நான் குறுக்கு சந்து இருக்குதுன்னு சொல்லி பூந்து தப்பிச்சு போயிடுவோம். ஸோ ஹெல்மெட் போடாத வந்தால் உங்களுக்கு ஃபைன் இருக்குது அப்படின்ற விஷயம் சொசைட்டிக்கு தெரியும். இருந்தாலுமே எத்தனை பேர் ஹெல்மெட் போட்டுட்டு வராங்க ரோட்டில்? எஸ், அதுதான் சொல்கிறாங்க. இம்பேக்ட் ஆஃப் த பனிஷ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்கள்கிட்ட அந்த பனிஷ்மெண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் இந்த டிட்டரன்ட் தியரியை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் இந்த டிட்டரன்ட் தியரியை கொடுக்கணும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி டிட்டரன்ட் தியரி என்ன ஆகுதுன்னா ஃபெயில்ட் ஆகுது. ஏன்னா அதுக்கு மேலே வச்ச கிரிட்டிசிசம் தான் அதுக்கு காரணம். இதுக்கு 3 மெயின் கிரிட்டிசிசம் இருக்குது இந்த தியரி மேலே வச்சது. ஃபர்ஸ்ட் திங், இப்போது ஹெவியஸ்ட் பனிஷ்மெண்ட் அஃபண்டருக்கு கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா ஜென்ரல் பப்ளிக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அவருக்கு ஒரு ஹெவியஸ்ட் பனிஷ்மெண்ட் கிடைச்சதுனால, அவரை மன்னிச்சு விட்டுருக்கலாமோ, இல்லை அவர் திருந்ததுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொன்ன ஒரு சில கருணைகள் மக்கள்கிட்ட ஏற்படுது. அதனால் என்ன பண்ணுது, இந்த தியரி ஃபெயில்ட் ஆகுது. செகண்ட் திங், அவருக்கு திருந்த சான்ஸ் கொடுக்கல. டிட்டரன்ட் தியரி என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு ஹெவி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் தானே சொல்லுது. ஸோ அந்த அஃபண்டருக்கு ஒரு திருந்த சான்ஸ் கொடுத்துருக்கலாமே. தேர்ட் திங் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ஒரு நிர்பயா கேஸ் எடுத்துக்கோங்க. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் அண்ட் லேண்ட்மார்க் கேஸ் அது. நிர்பயா கேஸில் இருந்த அஃபண்டர்ஸ்க்கு ஹெவியஸ்ட் பனிஷ்மெண்ட் தான் கொடுத்தாங்க, டெத் சென்டென்ஸ் கொடுத்தாங்க. தென் ஒரு சில பேருக்கு ஜெயிலே இறந்தும் போயிட்டாங்க. இதனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டியில் ரேப்புன்றது கம்மியாச்சா? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து இந்த டிட்டரன்ட் தியரியை ஒரு கேள்விக்குறியாக மாற்றிருச்சு. இது ஃபெயில்ட் ஆனது காரணமும் இதுதான் ரீசன். இப்போ நம்ம செகண்ட் தியரி பார்ப்போம். இது என்னென்னா ரெட்ரிபியூட்டிவ் தியரி. ஸோ இந்த தியரி என்னென்னா, ஒரு பழமொழி இருக்குது, டிட் ஃபார் டேட்.
பழிக்கு பழி அப்படின்ற விஷயம்தான் இது. முந்தைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் பீரியடில் இந்த பனிஷ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. என்னன்னா பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஏன்ஷியன்ட் பீரியட் ஆஃப் பனிஷ்மெண்ட் இது. அஃபண்டர் ஒரு விக்டிமுக்கு என்ன காசஸை ஏற்படுத்துகிறாரோ சேம் திங் அஃபண்டரும் அந்த வழியை அனுபவிச்சாகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ இருக்காரு, ஏக்கும் பிக்கும் குவாரல் ஃபைட், அதாவது வந்து ஹீட்டட் ஆர்குமெண்ட்டில் சடன் ஃபைட் ஆகுது. ஸோ இங்கே என்ன பண்ணுறாரு, ஏ பியை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டதுனால என்ன ஆகுது, பி கீழே விழுந்து கால் உடஞ்சி போகுது. ஸோ இங்கே என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரிபியூட்டிவ் தேரினா, இப்போ அந்த பிக்கு கால் உடஞ்சது இல்லையா, அதே மாதிரி ஏக்கும் கால் உடையணும். ரெட்ரிபியூட்டிவ் தேரி மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, ரீஸ்டோர் த பீஸ் டு த சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பீஸ் அண்ட் ஹார்மோனியை நம்ம சொசைட்டிக்கு எடுத்து வரலாம். ஏன்னா அஃபண்டர் ஒன்று பண்ணுறாரு, அதையே விஷயத்த நம்ம அஃபண்டருக்கே திருப்பி பண்ணுறோம், இதனால் அந்த பீஸ் அண்ட் ஹார்மோனியை எடுத்து வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இந்த தேரிஸ் மேலே வச்ச கிரிட்டிசிசமை நம்ம பார்ப்போம். ரிவெஞ்ச் ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு தான் இங்கே முதல் கேள்வியே. ரிவெஞ்ச் இப்போது பனிஷ்மெண்ட்டாக மக்களுக்கு எடுத்துகிட்டு வரப்போ என்ன ஆகும், பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் இன்னொருத்தரை பழி வாங்கும் குணம் அதிகமாகிட்டு தான் போகும். ஸோ ரிவெஞ்ச் ஒரு பனிஷ்மெண்ட் வருமானு சொல்லி இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியை இருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே இந்த தேரியும் ஃபெயில் ஆகிடுது. இப்போது ப்ரிவென்டேட்டிவ் தேரினா என்னன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் நம்பர் 3. ப்ரிவென்டேட்டிவ் தேரினா ஒரு க்ரைம் நடக்குதுன்னா அதை முன்னாடியே நம்ம தடுத்துடணும். எப்படின்னா மக்கள்கிட்ட பயத்தை ஏற்படுத்தி ஹெவியான பனிஷ்மெண்ட்டை காட்டிடணும் அப்படின்றது தான் சொல்ல வராங்க. இது ரெட்ரிபியூட்டிவ்க்கு தேரியை விட இது ஒரு படி மேலானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ப்ரிவென்டேட்டிவ் தேரிக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு கிளாஸ் ரூமுக்கு டீச்சர் அவருடைய கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்காரு. எடுத்துகிட்டு இருக்கப்போ அதில் ஒரு பையன் மட்டும் பேசுகிறான். ஸோ அந்த பையனை என்ன பண்ணுறாரு இந்த டீச்சர், நீ எழுந்து வெளியில் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஸோ அவன் எழுந்து வெளியில் போனதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ரூம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பயம் ஏற்பட்டுரும். ஏன்னா நம்மளையும் சார் வெளியில் அனுப்பிச்சிடுவாரோ அப்படின்ற பயத்தில் என்ன பண்ணுவாங்க, அமைதியாக உட்காந்துருப்பாங்க. ஸோ சேம் திங் அப்ளிகபிலிட்டி டு த சொசைட்டி ஆல்சோ. இதே மாதிரி நம்ம சொசைட்டியில் நடக்கக்கூடிய கிரைமையும் முன்னாடியே ஹெவி பனிஷ்மெண்ட் மூலிமா தடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் ப்ரிவென்டேட்டிவ் தேரி. இந்த தேரிஸ் மேலே வச்ச கிரிட்டிசிசம் என்னன்னா, சேம் திங் மக்கள்கிட்ட ஒரு சிம்பத்தியை ஏற்படுத்திடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இப்போது கிளாஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். சேம் திங் இப்போ அந்த பையனை வெளியில் அனுப்புறதுனால உள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பையன் மேலே கருணை காட்டுவாங்க. ஸோ சிம்பத்தி ஆயிடும். அவனை ஒரு டைம் உட்கார வச்சிருக்கலாம், எல்லாரும் தான் பேசிகிட்டு இருந்தாங்க, இருந்தாலும் அவனை வெளில அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ற அந்த சிம்பத்தி மக்கள்கிட்ட ஏற்படும். அப்படி ஏற்படப்பட அந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே என்ன ஆகும், டீச்சர்ஸை மொத்தமாக எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த தேரியில் வச்ச மெயின் கிரிட்டிசிசம் அதுதான். 4th தேரி என்னன்னு பார்ப்போம், ரீஃபர்மேட்டிவ் தேரி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே பிறந்ததுலேருந்து குற்றவாளி கிடையாது. ஸோ சர்டன் சுச்சுவேஷனோ இல்லை ஆக்சிடெண்ட்டாக ஒரு நபரை கிரிமினல்ஸாக மாற்றிடுது. ஸோ அதனால் அவங்களுக்கு திருந்த ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரிஃபர்மேட்டிவ் தேரி. ஒரு அஃபண்டர் தப்பு பண்ணுறாருன்னா அவரை ஜுவினல் ஹோம்ஸ், மைனராக இருந்தால் ஜுவினல் ஹோம்ஸ், அப்படி இல்லைன்னா ஒரு அடல்ட் க்ரைம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கரெக்ஷனல் ஹோம்ஸ்க்கு அனுப்பலாம், இல்லை ட்ரைனிங் ஸ்கூல்ஸ்க்கு அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி அனுப்பிச்சு அவங்கள சீர்திருத்தலாம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறது தான் இந்த ரிஃபர்மேட்டிவ் தேரி. இந்த தேரி மேலே வச்ச கிரிட்டிசிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டர், இப்போது முதல் டைம் தப்பு பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த தேரி அப்ளிகபிள் ஆகும். வாட் அபவுட் த ஹேபிட்டபிள் அஃபண்டர்ஸ் அப்படின்னா, மல்டிபிள் கிரைம்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரிமினலுக்கு இந்த தேரி செட் ஆகுமா அப்படின்ற விஷயம் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பி அந்த விஷயத்த செஞ்சுட்டே தான் இருக்க போகிறாங்க. ரெண்டாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருத்தர் கொலை பண்ணுறாருன்னா அவருக்கு கண்டிப்பாக ஒரு டெத் சென்டென்ஸோ லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டோ கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவருக்கு ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம சான்ஸ் கொடுத்தோன்னா இதுவே அடுத்தடுத்த பண்ணக்கூடிய க்ரைம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் இந்த தேரி மேலே கிரிட்டிசிசம் இருக்குது. இருந்தாலுமே இந்தியா இந்த தேரியை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்தியா எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, ரிஃபர்மேட்டிவ் தேரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, 80% ரிஃபர்மேட்டிவ் தேரி, 20% டிட்டரன்ட் தேரியை இந்தியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இதில் என்னுடைய ஒப்பீனியன்னு பார்த்தீங்கன்னா அதுதான், 80% ரிஃபர்மேட்டிவ், 20% டிட்டரன்ட் தேரி. ஸோ இது என்னுடைய ஒப்பீனியனும் கூட. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, எப்படி ரேப்பு இந்த மாதிரி விஷயமான க்ரைம், ஹெவியஸ்ட் க்ரைம், இதெல்லாம் நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் தேரிஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட். கிரிமினல் லா பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு இது ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.